ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகபர சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று ஆரோக்கிய நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். இந்த பதிவின் மூலமாக நாம் ராயருக்கே லெட்டர் எழுதுவோம். மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதவிருக்கிறீர்கள், விண்ணப்பம் எழுதவிருக்கிறீர்கள், ஒரு பிரார்த்தனை சார்ந்த விண்ணப்பம். அவர்கிட்ட கேட்க போறீங்க. அவர்கிட்ட நேரடியாக உங்களுடைய கடிதம், உங்களுடைய எழுத்துக்கள் அவர்கிட்ட போகுது. அது என்னங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். அதுதான் பிரதானமான ஒரு செய்தியாக இருக்கும் இந்த பதிவில். ஸோ கமிங் டு த பாயிண்ட், நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் என்ன எப்படின்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். சமகாலத்தில் வாழக்கூடியவர்கள், இல்லை அண்டை வீட்டார், இல்லை உறவினர்கள், இப்போ இவங்கெல்லாம் சுற்றி முற்றி பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு அவர்கள் செல்கிறார்கள் அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடம் இருக்கும். ஆனால் என்னடா இது, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், நமக்கு ஒன்றும் இது கிடைக்கலையே, சே அவர் பார் அப்படி ஆகிட்டாரு, இவர் பார் இப்படி ஆகிட்டாரு, அவன் பாரு அப்படியோ இருந்தான் எங்கேயோ போயிட்டான், ஆனால் இவங்கள பாரு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க, திடீர்னு இப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்க அப்படி போயிட்டாங்க, இப்படி வந்தாங்க அப்படி இப்படி போனாங்க, அப்படி வந்தாங்க இப்படி போனாங்கன்னு சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. நாம் எங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். இது மனிதனுடைய இயல்பு, இது சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பகுதி. கண்டிப்பாக இதெல்லாம் கடந்து தான் வரணும். இவங்களுக்கு தான் இந்த தாட் வரணும், அவங்களுக்கு தான் அந்த தாட் வரணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே வரும். பணம் இருப்பவர்களுக்கும் வரும், பணம் இல்லாதவருக்கு வரும், பதவியே இல்லாதவருக்கு வரும், மிகப்பெரிய பதவியில் இருப்பவருக்கு வரும். இதெல்லாம் வரும். இதெல்லாம் எப்படி நீங்கள் மடைமாற்றம் செய்கிறீர்கள்? அது ஒரு எண்ணம் எழுகிறது, அந்த எண்ணத்தை பார்க்கிறீர்கள். இந்த எண்ணம் நமக்கு உகந்தது அல்ல அப்படின்னா சும்மா தட்டி விட்டு அடுத்த தாட்டுக்கு போயிடணும். நீங்கள் உங்களை கண்காணிப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். முழுவதுமாக உங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பவர் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். ஸோ எது வேணாலும் வரட்டும், எந்த தாட் வேணாலும் வரட்டும், வந்தால் நான் பார்ப்பேன், என் அறிவை கொண்டு அவற்றை நான் ஓரம் தள்ளி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஒரு காட்டில் ஒரு மூங்கில் மரம் இருந்ததுங்க. அந்த மூங்கில் மரம் இருந்தது. மூங்கில் மரம் பக்கத்தில் பார்த்தா ஒரு புல் வளர்ந்துருந்தது. அந்த புல்லுக்கு ஒரே ஏக்கம், என்னடா என்ன சாமி நீ என்னை போய் புல்லா படைச்சிட்டியே, அது புலம்பும் தனியாக. பக்கத்தில் பாரு மூங்கில் மரம் எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குது, வர்றவெல்லாம் அண்ணாந்து பார்த்துட்டு போகிறான், என்னை கீழே குனிஞ்சு பார்க்க கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தினம் ஏக்கமாகவே இருக்குமா அந்த புல். எனக்கு ஒரு பெரிய இது கொடுக்கக்கூடாதா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் மூங்கில் மரமாக மாறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தினம் புலம்பல் தான். மூங்கில் மரத்தை பார்த்து புலம்பும், பக்கத்தில் உயரமாக எதனா வளர்ந்துருந்தா அது புலம்பினே இருக்கும், புலம்பி தள்ளும். சன்னியாசி ஒருத்தர் அந்த பக்கம் வரும்போது அவர் அந்த இடத்துல நிற்கிறார். அங்கே நிற்கும்போது அவர்கிட்ட கேட்குது இந்த புல்லை, சாமி எனக்கு ஒரு அருள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குது. என்ன மகனே என்ன பண்ணணும் அப்படின்ட்டு புல்லுக்கிட்ட பேசுகிறார் சுவாமிஜி. பாருங்க பக்கத்தில் இந்த மூங்கில் மரம் எவ்வளோ வசந்து போய் நிற்குது, வர்றவெல்லாம் அண்டாந்து பார்க்குறான். நான் புல்லாக சாதாரணமாக கீழே தரையாக வளர்ந்துருக்கேன், பார்க்கறதுக்கு கூட ஆள் இல்லை, ஏன் நான் மூங்கில் மரமாக வளரக்கூடாதா சாமி, நீ மாறக்கூடாதா அப்படின்னு கேட்குறேன். உடனே சுவாமிஜி என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் கிடையாது, ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு இயல்பு உண்டு, படைப்புக்கான காரணம் உண்டு, வாழ்கின்ற சூழ்நிலைக்கான காரணம் உண்டு, பொறுமையும் நிதானம் ரொம்ப அவசியம், உனக்கு வாழ்க்கை அதை உணர்த்தும் பார் அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி நடந்து போயிடுறார். அவர் எங்கே போகிறார், யாத்திரை. மறுநாள் பார்த்தா ஒரு மிகப்பெரிய புயல் அடிக்குதுங்க. அந்த அடித்த புயலில் அந்த மூங்கில் மரம் ஆடி இப்படி ஆடி அசைந்து கடைசியில் அந்த புயலின் காற்று தாங்காமல் முறிந்து கீழே விழுந்து போகுது. பக்கத்தில் பார்த்தா புல் அப்படியே பார்க்குது, ஐயோ மூங்கில் கீழே விழுந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி வர்றாரு. அந்த பக்கம் புல்லை பார்க்குறாரு. என்ன சௌக்கியமா அப்படின்னு கேட்குறாரு. சௌக்கியம் சாமி, ஆனால் மூங்கில் மரம் முறிந்து கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு புல்லு சொல்லுது. ஆமாம் அதுதான், அது ஏறக்குறைய 5 வருடங்களுக்கு மேலாக தன்னுடைய வேரை பூமியில் பாய்ச்சி அதன் பிறகு அது உயரமாய் படிப்படியாக வளர்ந்தது. நீயும் அதை பார்த்துட்டே இருந்த. ஆனால் கால நேரம் சூழ்நிலை அப்படிங்கிறது அதுக்கு விதிக்கப்பட்ட இயற்கையினுடைய அந்த விதிகளின் படி அடித்த காற்றுக்கு புயலுக்கு தாங்காமல் அது முறிந்து கீழே விழுந்தது. ஆனால் நீயோ அப்படின்னு கேட்குறாரு. நான் தப்பித்து விட்டேன் சாமி, அதுதான் அப்படிங்கிறாரு. அதுதான் உனக்கு கொடுத்த இயல்பு.
நீ தரையோடு தரையாக இருந்தாய். எவ்வளவோ புயல் அடித்தது, எவ்வளவோ காற்று அடித்தது, எல்லாம் உன்னை ஒன்றும் செய்யல. தரையோடு தரையாக இருந்து நீ தப்பித்து கொண்டாய். இதெல்லாம் இறைவனின் கணக்கு. அங்காலாய்க்காதே, அலைப்பாய வைக்காத உன்னுடைய மனசை. உனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதை முழுவதுமாக ஏற்று 100% அதில் பணியாற்று, செயலாற்று, கடமையாற்று. இதை விட்டு விட்டு அங்க போயிருந்தா அதை பிடிச்சிருக்கலாம், இங்க போயிருந்தா இதை பிடிச்சிருக்கலாம், இந்த இடத்துக்கு போனா அதை வெட்டி முறிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கின்ற காலத்தை வீணாக்கக்கூடிய மனோபாவத்தை ஈத்தோடன் விட்டு ஒழி அப்படின்னு சொல்றார் சாமியார். அதனால நாமளும் நம்ம இருக்கக்கூடிய நேரங்களை நாம் என்ன பொசிஷன்ல இருக்கிறோமோ அந்த பொசிஷன்ல நாம் செய்யக்கூடிய முயற்சிகளை 100% செய்யணும். முன்னேற்றத்துக்கு ட்ரை பண்ணலாம், அது வேண்டான்னு சொல்லல. ஆனா இருப்பதை விட்டு விட்டு அடுத்தபடியாக ஏதாவது செய்யணும்ட்டு முழுவதுமாக அதை அந்த முயற்சியில் அந்த மாதிரி ரொம்ப கவனமாக அடியெடுத்து வைக்க வேண்டும். முதல்ல நாம் என்ன பகவானால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதோ அதில் முழுமையாக திருப்தி அடைந்து அதில் நீங்கள் தனி முத்திரை பதிக்க வேண்டும். எந்த வேலை பண்ணண்டாங்க, எந்த வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி செய்யறதுக்கு ஆள் இல்லைப்பா, அவர் தான்ப்பா நல்லா பண்ணுவார், அந்த அம்மா தான் நல்லா பண்ணுவாங்க, அங்கே போனால் தான் எல்லாமே பொருள்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தொழில்துறையிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, வணிகத்திலும் எதிலாக இருந்தாலும் தனித்துவமாக பெயரை நாம் எடுக்கும் பொழுது குருராஜர் உங்களுக்கு உண்டான அடுத்த கட்ட கதவுகளை திறந்துவிட போகிறார். நீங்கள் ராயருடைய பக்தர் இல்லையா? நீங்கள் எல்லாம் ராயருடைய குழந்தைகள் தானே நம்ம எல்லாம். அவருக்கு தெரியாதா நமக்கு எப்போ என்ன எப்படி கொடுக்கணும்னுட்டு? இந்த மாதிரி நீங்கள்லாம் யாராவது அங்கலாய்த்து கொண்டிருந்தால், பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பட்டிங் ஸ்டேஜ், அடுத்து வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு அடியெடுத்து வைக்கக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்கள். நல்ல வேலைக்கெல்லாம் போய்ட்டோம் சார், நல்லா நாங்களாம் ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ணுறோம், கை நிறைய சம்பாதித்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது, ப்ரமோஷன் பிரச்சனை இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. வயதான பிறகு உடல் நோய் பிரச்சனை இருக்குது, திருமணமாகலன்னு பிரச்சனை இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு பிரச்சனை இருக்குது. பிரச்சனைக்கு அளவே கிடையாதுங்க. நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனையை நாம் சந்தித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அந்த பிரச்சனை நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனைன்றது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதற்கு தான் குருராஜர் போன்ற மகான்களிடம் நாம் பிரார்த்திக்கிறோம், கேட்கின்றோம். அதற்கு ஒரு விடிவெள்ளியாக நமக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பை அருள் இருக்கிறார் குருராஜர். இதெல்லாம் நடப்பதெல்லாம் அவரோட அருள் தானே. யார்கிட்டயோ பேசுகிறோம், என்னமோ சொல்கிறோம், இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றோம். அந்த நேரத்தில் அந்த அறிவை கொடுப்பதும் அவர்தான், இப்படி செயலாற்றுன்னு சொல்கிறதும் அவர்தான், நம்மை முழுவதுமாக வழிநடத்தி கொண்டிருப்பதும் அவர்தான். என்னென்னா, இந்த பதிவு திரு ஆதிமூலம் ஐயா அவர்களும் திரு ஐயப்பன் சார் அவர்களும் பேசுவாங்க, அதை பாருங்கள். அது என்னென்னா, திரு ஐயப்பன் சார் அவர்கள் அவர் நாகர்கோவில் அந்த இடத்துல அற்புத ராகவேந்திரர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் இருக்குது. அவரது நிறைய கதைகள், நிறைய மகிமைகள் குருராஜர் செய்திருக்கிறார். அவர் இருந்த வீட்டையே குருராஜர் அவருடைய கனவில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதினால் அவர் குடியிருந்த வீட்டையே குருராஜருக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு அவர் வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டார். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நெஞ்சம் குருராஜர் ஆத்மார்த்தமாக அந்த இடத்திலிருந்து வாங்கி நிறைய வைபவங்கள், நிறைய விசேஷங்கள், நிறைய பூஜைகள், நிறைய மிகப்பெரிய யாகங்கள்லாம் நடந்த இடம். அந்த அற்புத ராகவேந்திரர் ஆலயம் வடிவீஸ்வரத்தில் இருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க, நாகர்கோவிலில் வடிவீஸ்வரத்தில் இருக்குது. அந்த இடத்துல என்னென்னா ஒரு பிரார்த்தனை பண்ணுறாங்க, கூட்டு பிரார்த்தனை. அது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது கூட்டு பிரார்த்தனை. அதை பற்றி அவர் சொல்வார். நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்குன்னா, அந்த ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை ஒரு பேப்பரில் எழுதுங்க. நாளை காலையில் என்ன பண்ணுங்கள், அதிகாலை குளித்து முடித்தவுடன் குருராஜர் முன்னால் உட்காந்து ஒரு வெள்ளைத்தாளோ ஏதோ கோடு போட்டு தாளோ எடுத்து வச்சு மேலே ஒரு விநாயகர் சுழி போட்டுட்டு உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது, அதாவது டேட் ஆஃப் பர்த் போடுங்க, உங்களுடைய கோத்திரம், அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், இதை பயோடேட்டா, உங்களுடைய பயோடேட்டா இல்லையா, இதெல்லாம் போட்டால் தான் நம்ம ரீச் ஆகும் அந்த நம்பர். இதெல்லாம் டீட்டெயில் எழுதிட்டு கீழே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது என்ன எழுதுங்கன்னா, ஜகத்குரு மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளாகிய அற்புத ராகவேந்திரர் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆத்மார்த்தமான வணக்கங்கள் அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய தேவைகள் என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அவரிடம் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறத ஒரு கட்டுரையாக எழுதுங்க, இல்லை 4 பாயிண்டில் எழுதுங்க, இல்லை ஒரே பாயிண்டில் எழுதுங்க. உங்கள் தேவைகளை அந்த தாளில் நிரப்புங்கள். முடிச்சுட்டு வீட்டில் சந்தனம் இருக்குங்க இல்லையா, அந்த சந்தனத்தை எடுத்து அந்த பேப்பரில் 4 பக்கம் வைங்க, வச்சு மடிங்க.
ஃப்ரம் அட்ரஸ் போடுங்க, எங்கேருந்து போடுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரோட அதை போட்டு மடித்து அந்த கவரில் போட்டு கீழே இருக்கக்கூடிய அட்ரஸ், அந்த அட்ரஸ்க்கு அதை போஸ்ட் பண்ணிவிடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்டு பிரார்த்தனை வாரத்திற்கு ஒரு முறை நடக்கும் பொழுது நீங்கள் அனுப்பிய அந்த கடிதங்களை குருராஜருடைய அற்புத ராகவேந்திரருடைய பொற்பாத கமலங்களில் வைத்து அங்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியாரும் ஏனைய அன்பர்களும் நண்பர்களும் அங்கே இருக்கக்கூடிய பக்தாதிகளும் நின்று பிரார்த்தனை செய்வார்கள். நிச்சயமாக இது உங்களுடைய தேவைகளை திறக்கக்கூடிய ஒரு சாவியாக நிச்சயம் அமையும். முயற்சி பண்ணுங்க. நம்பிக்கையுடன் அற்புத ராகவேந்திரர் ஆலயத்திற்கு உங்களுடைய கடிதத்தை ராயருக்கு எழுதி அந்த இடத்தில் அனுப்புங்கள். இப்போ திரு ஆதிமூலம் ஐயா அவர்களும் திரு ஐயப்பன் சார் அவர்கள் தான் அந்த ஆலயத்தினுடைய ஸ்தாபகர். குருராஜர் அருளோடு அந்த ஆலயத்தை வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். அவருடைய வழிகாட்டுதல் படி, ராயருடைய வழிகாட்டுதல் படி. மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு மறந்துட்டு, வேற ஒன்றும் இல்லை. குரு அற்புத ராகவேந்திர சுவாமியுடைய பிருந்தாவனத்தில் வாரம் வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை. ஏன் கூட்டு பிரார்த்தனை? கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை. அதாவது ஒரு கை ஓசை வரும், சிலவங்க இந்த இதில் எப்படி சொல்ல, அதுவும் ஓசை வரும். ஆனால் பல பேர் கை தட்டும்போது அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் உருவாகும். எப்போ மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாங்க. அது மாதிரி அந்த கூட்டு பிரார்த்தனையில் ஒரு ஆளாவது சுவாமியுடைய நேரடி தொடர்பில் இருப்பார். அவரும் நம்ம கூட. அந்த கூட்டு பிரார்த்தனை பலிதமாகும். அதுக்கு தான் எல்லோரும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை வைங்க. என்னுடைய குழந்தைக்காக, அவளுக்கு கல்வியில் பின்தங்கி இருக்கிறா, என்னுடைய பையனுக்கு இன்னும் பெண் சரியாக கிடைக்கல, என்னுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை சரியான இடத்துல அதாவது இருக்கிறாங்க, நான் விரும்பிய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது, நான் விரும்பியபடி என் வீட்டுக்கு ஒரு மருமகன் அமைய மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய பேருக்கு உண்டு. அது மாதிரி படித்த படிப்புக்கு வேலை இல்லைன்னு நினைப்பாங்க. ஆமாம். இன்னொன்று என்ன, நமக்கு இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கலையே, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இறைவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட்டு பிரார்த்தனைக்கு போச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அவர்களுக்காக வேண்டுவாங்க. அந்த ஒரு விஷயம் குரு அற்புத ராகவேந்திர சுவாமி வடிவீஸ்வரத்தில், குரு அற்புத ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்தில் வாரம் செய்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, யார் யாருக்கு சந்தான சம்பத் பாக்கியமோ, கல்வி தடையோ, திருமண பாக்கியங்கள் தடையோ, உடலில் அதாவது சில பிணிகள் இருக்கும், அதாவது தீராத அதெல்லாம் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். அதாவது நான் தான் சொல்கிறேன், எதுக்கெல்லாமோ ஒரு டெஸ்ட்டு. சுவாமியாக டெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆனால் நீங்கள் எண்ணற்ற இதில் இருக்குங்க, அது என்ன நிவர்த்தி ஆகாமல் கூட இருக்கும். நான் அதை உறுதியாக சொல்கிறேன். நீங்கள் கீழே இப்போ அந்த விலாசம் வரும், குரு அற்புத ராகவேந்திர சுவாமியுடைய விலாசங்கள் வரும். அந்த விலாசத்துக்கு நீங்கள் ஒரு சின்ன லெட்டர் எழுதி உங்களுடைய பேர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம், எதற்காக எனக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு லெட்டரில் விரிவாக எழுதுங்க. ஆமாம், அதை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு எழுத மாதிரி எழுதுங்க. ஆமாம், அதாவது தாசே, அதாவது ஏஆர்எஸ் ஐயப்பன் சார் அப்படின்னெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம். ராகவேந்திர சுவாமியுடைய டைரெக்டாக பேசுங்க. ஏன்னா அவரும் நம்ம மாதிரி ஒரு ஊழியர் அங்கே சுவாமி பிருந்தாவனத்தில். அதனால் அங்கே மிகைப்படுத்தலை, நீங்கள் ராகவேந்திர சுவாமிக்கு எழுதுங்க. ஏன்னா ஒரு வெளியூர்லேயோ ஒரு அயல் நாட்டிலையோ தன்னுடைய கணவரோ இல்லை பையனோ யாரோ ஒரு ஆள் வேலை செய்வாங்க, வாஞ்சை ஒரு ஏக்கத்தோடு எழுதுவாங்க. அதே மாதிரி ஒரு அற்புத சுவாமிக்கு ராகவேந்திர சுவாமிகளுக்கு எழுதுங்க, கண்டிப்பாக நடக்கும். இது என்கிட்ட சொல்லுவீங்க, நான் இந்த மாதிரி அற்புத ராகவேந்திர சுவாமிகளுக்கு கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு கடிதம் மூலமாக அங்கே எழுதியிருந்தேன், எனக்காக பிரார்த்தனை அர்ச்சனையும் உண்டு. ஆமாம், அதாவது ராகவேந்திர சுவாமிகள்கிட்ட என்ன, நான் காசு கொடுக்க வேண்டாங்க. போன முறையும் அதான் சொன்னேன், அதாவது அர்ச்சனைக்கு காசு கொடுக்க இதெல்லாம் தன்னலமற்றவர்கள் தான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தேர்ந்தெடுக்காங்கங்க. நீங்கள் ராகவேந்திர சுவாமி பக்தர் ஒவ்வொரு ஆளையும் சோதனை பண்ணுங்கங்க. கையில் காசு இல்லாமல் போங்க. சார் நீங்கள் ஏதோ ராகவேந்திர சுவாமி பக்தர்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் அப்படிம்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். இல்லை சார், நான் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது கஷ்டம் அப்படின்னு சொல்லுங்கள். அவர் சாப்பிட்ருக்க மாட்டாருங்க அந்த சமயம். ஆனால் உங்களுக்கு அவர் சாப்பாடு வாங்கி தருவாருங்க உடனே. இது பலன் எதிர்பார்க்கலைங்க, பலன் எதிர்பார்த்து அவங்க செய்யலை. ஏன்னா ராகவேந்திர சுவாமி பக்தர்கள், அனைத்து பக்தர்களும் இதை செய்வாங்க. தான் சாப்பிடாட்டாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டக்கூடிய ஒரு மார்க்கம் இருக்குன்னு. இன்றைக்கி நிறையா மார்க்கம் இருக்குது. அதில் ராகவேந்திர சுவாமி மார்க்கம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட
மாணவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும், சரிங்களா? அதாவது பக்தர்கள்ங்கிறத விட மாணவர்கள். நீங்கள் ராகவேந்திர சாமி பக்தர்னு சொல்லி சும்மா கால அப்படி ஒரு இதாக எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா அதில் ஒரு பெருமைங்க, தன்னலமற்றது தான் ராகவேந்திர சுவாமியுடைய ஒரு பக்தன். அது மாதிரி நீங்கள் மறக்காமல் இந்த கடிதத்தை அந்த குரு அற்புத ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்துக்கு அனுப்புங்க. ராகவேந்திர சுவாமிகிட்ட சொல்லுற மாதிரி கோரிக்கை. ஆமாம், இதாக பேசுங்க, உரிமையாக பேசுங்க. சுவாமி, எனக்கு இந்த மாதிரி நான் அனுப்பியிருக்கிறேன், என்னுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுங்க, அது உங்களால் தான் முடியும்னு அந்த ஆதிமூலம் சொன்னார் இன்னைக்கு. ஆமாம், அதனால் நான் நம்பிக்கையோடு எழுதுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நடக்கும். இதை என்கிட்ட பகிர்ந்துக்கிடுங்க, சரிங்களா? உண்மையிலே அதாவது பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த இதுக்கு லெட்டர் போடுங்க, கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனையில் கண்டிப்பாக. அண்ணா கூட்டு பிரார்த்தனை உண்டு இல்லையா? ஆமாம், வேலைக்கிழமை தோறும் உண்டு. வேலைக்கிழமை தோறும் மதியம் 12 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை. இந்த லெட்டர் கிடைச்ச உடனே அந்த லெட்டரை பிரித்து கூட்டு பிரார்த்தனை கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே வருவாங்க. 300 பேர் வந்து கூட்டு பிரார்த்தனை முடிஞ்ச உடனே மங்களாரத்தி முடிஞ்சு வந்த ஆட்கள் எல்லாருக்கும் அன்னப்பிரசாதத்தோடு ராகவேந்திரா சீஷாரவிந்தம் திருமுடி தாமரை ராகவேந்திரா ராகவேந்திரா முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா முகார